வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. செங்காத்தா குளம் அறிவுசார் நகரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பெண் விவசாயி மாரடைப்பால் பலியானார். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் வடமதுரை ஊராட்சி செங்காத்தா குளம் கிராமத்தில் நேற்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்து கேட்டு கூட்டத்தை நடத்தினார். இந்நிலையில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மேல்மாளிகைப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பெண் விவசாயி தனபாக்கியம் வயது 58 என்பவர் கலந்து கொண்டு தனக்கு சுமார் 3 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் வேர்க்கடலை, பூச்செடி உள்ளிட்டவை விவசாயம் செய்து வாழ்க்கை நடத்தி வருவதாக கூறினார். மேலும் அண்மையில் அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்தால் தனது 3 ஏக்கர் விளைநிலம் அரசு கையகப்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு தனது நிலத்தை கையகப்படுத்தினால் தனது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். மேலும் இந்த நிலத்தை கையகப்படுத்தினால் அந்த நிலத்திலேயே விழுந்து தனது உயிரை மாய்த்துக் கொள்வதாக உணர்ச்சி வசப்பட்டு தனபாக்கியம் பேசினார். இச்செயலுக்கு அன்புமணி ராமதாஸ் பதில் அளித்து பேசிய போது, விலை மதிப்பற்ற உயிரை விடுவேன் என்பதை கூற வேண்டாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நிலத்தை கையகப்படுத்த விட மாட்டோம். பாமக என்றும் துணை நிற்கும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறினார். இந்நிலையில் கூட்டம் முடிந்து வீட்டிற்கு சென்றதில் இருந்து நிலத்தை கையகப்படுத்தினால் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று மீண்டும் தனபாகியம் உணர்ச்சி வசப்பட்டு கூறிக்கொண்டே இருந்தார். இந்நிலையில் இரவு திடீரென மயங்கி கீழே விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் அவரை உடனடியாக மீட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். ஆனால் அவர் இறந்து விட்டதாக டாக்டர்கள் கூறினர். அறிவுசார் நகரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் விவசாயி அதிர்ச்சி அடைந்து மாரடைப்பால் பலியான சம்பவம் இக்கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கணவனை இழந்த தனபாக்கியம் தனது மகள்களான புவனேஸ்வரி, பவானி, மகன் குமார் ஆகியோருக்கு திருமணம் செய்து வைத்தார். தனபாக்கியம் பவானியுடன் தனது வீட்டில் வசித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். சார், எங்களது 3 ஏக்கரா நிலம் இருக்குது சார். நாங்களும் அதில் வேர்க்கடல, பயிர் அதெல்லாம் நட்டு விவசாயம் பாடுறோம். தாத்தன் பாட்டன் சம்பாரிச்சு சொத்து சார். நாங்கள் கூட எதுவும் சம்பாதிக்கல. அது ஆற்றுல கூட பெரிய தச்சுன்னு போயிட்டு இருக்குதுங்க. நாங்கள் அது வச்சுக்கணும். நாங்கள் அத்தை தான் பாடு எடுத்துக்கின்னு பூச்செடி பறித்து எடுத்துக்கின்னு கால் கை எல்லாம் நோய் எடுத்துக்கின்னு அல்லாடிக்கின்னு இருக்கோம் சார். நாங்கள் அது இல்லைன்னா நாங்கள் கையிலவே செத்துட்டுவோம். அது இருந்தால் தான் எங்கள் பசங்க சோறு போடுவோம். அது கூட இல்லைன்னா சோறு கூட இல்லை. நாங்கள் விவசாயத்தை எப்படி விட மாட்டோம் சார். கையில் மூந்து கூட செத்துடுவோம். நாங்கள் பசங்க குழந்தை குட்டிங்க மொத்த பேரே செத்துடுவோம் நாங்கள்.